ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்தியில் டாப்ஸி நடித்த ராஷ்மி ராக்கெட் படத்தின் கதாசிரியர் டைரக்டர் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரகனி முக்கிய கேரக்டரில் நடித்திருக்கும் படம் திரு மாணிக்கம். GPRK சினிமாஸ் தயாரித்திருக்கும் இந்த படத்தில் சமுத்திரகனி மற்றும் பாரதிராஜா, அனன்யா, நாசர், தம்பிராமையா, இளவரசு, ஸ்ரீமன், வடிவுக்கரசி, கருணாகரன், சாம்ஸ் நடித்திருக்கிறார்கள். விஷால் சந்திரசேகர் படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். மைனா சுகுமார் மிக அருமையாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அந்த படத்தின் சாயல் இந்த படத்தின் சாயல் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமில்லை. ஒரே மாதிரி தாட் பல பேருக்கு வருவது இயல்பே. ஒருவர் சிந்தித்த விஷயத்தை இன்னொருவர் சிந்தனையிலும் வந்திருக்கலாமே. படத்தின் இயக்குனர் நந்தா பெரியசாமியை பேசிவிட்டு தான் மற்ற விஷயங்களை பேச வேண்டும். குடும்பப்பாங்கான சில படங்களை எடுத்து நன்கு அறிமுகமான நந்தா பெரியசாமி உள்ளத்தை தொடும் வகையில் ஒரு குடும்ப சென்டிமெண்ட் மற்றும் யதார்த்தத்தை சொல்லும் படமாக திரு மாணிக்கத்தை தந்திருக்கிறார். லாட்டரி சீட்டை மைய கருவாக கொண்டதுதான் இந்த படம். மனிதர்களின் நடை, உடை, பாவனை மட்டுமின்றி குணத்தையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது பணம். அதே போல எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒருவர் இருந்தால் பணத்தை விட பெரிய சன்மானம் கிடைக்கும் என்பதையும் இயக்குனர் சொல்லியிருக்கிறார். படத்தின் முதல் பாதி படு விறுவிறுப்பு, இரண்டாம் பாதி அந்த அளவிற்கு இல்லை. 2 பெண் குழந்தைகளுடன் குமுளி பகுதியில் வாழ்ந்து வருகிறார் லாட்டரி சீட்டு கடை நடத்தி வரும் சமுத்திரகனி. அப்பழுக்கு இல்லாத நேர்மையான பக்குவமான குணம் கொண்டவர். வயதான பெரியவர் பாரதிராஜா அவர் கடைக்கு சென்று லாட்டரி சீட்டு வாங்குகிறார். வழியில் தன்னிடம் இருந்த பணத்தை தவற விட்டு விட்டதை கடையில் தான் கவனிக்கிறார். தான் வாங்கிய லாட்டரி சீட்டை எடுத்து வைக்கும்படி கூறுகிறார். அதை சமுத்திரகனியும் தனியே எடுத்து வைக்கிறார். பரிசு சீட்டு குலுக்கல் அன்று சமுத்திரகனி தனியே எடுத்து வைத்த சீட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் பரிசு விடுகிறது. அந்த சீட்டை அதற்கு உரியவரான பாரதிராஜாவிடம் கொண்டு போய் கொடுக்க முடிவு செய்கிறார் சமுத்திரகனி. ஆனால் மனைவி அனன்யாவோ குடும்ப கஷ்டத்தை சொல்ல பாரதிராஜாவிடம் அந்த பரிசு விழுந்த லாட்டரி சீட்டை கொடுக்க வேண்டாம் என்கிறார். அதற்கு உடன்படாத சமுத்திரகனி அந்த சீட்டை கொண்டு போய் பாரதிராஜாவிடம் கொடுக்க செல்லும் அதே வேளையில் ஒரு காரணத்திற்காக போலீஸ் அவரை தேடுகிறது. மீதி கதை சுவாரஸ்யமாக சமுத்திரகனி, அனன்யா, டைரக்டர் நந்தா பெரியசாமி, பாரதிராஜா கூட்டு முயற்சியாக திரைக்கதைக்கு வலுவூட்டுகின்றனர். சமுத்திரகனி, பாரதிராஜா, அனன்யா நடிப்பு நம்மை வியப்பின் எல்லைக்கே கூட்டி போகிறது. நல்ல கருத்தை அதிக கமர்ஷியல் கலப்பு இல்லாமல் விஷால் சந்திரசேகரின் இசை, மைனா சுகுமாரின் ஒளிப்பதிவு துணையோடு சிறப்பாக கொடுத்திருக்கும் இயக்குனர் நந்தா பெரியசாமியை பாராட்டியே தீர வேண்டும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நந்தா மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.